This video is sponsored by School of Business Organization, Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதுரையின் நடுவே அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இங்கு மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆவார். இக்கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் தமிழ்நாட்டில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூலக்கோவிலாக உள்ளது. இத்தலத்தின் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. சிதம்பரம், காசி வரிசையில் முக்கியமான தலமாக இதுவும் கருதப்படுகிறது. இது நகரம் புராண காலங்களில் இருந்து திருவாயக்கால் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சிவனின் பெருமையையும் மீனாட்சி அம்மையாரின் சிறப்பையும் எடுத்துரைக்கிறது. தல வரலாறு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் தல வரலாறு. விருத்திராசூரனை கொன்றமையால் இந்திரனுக்கு இக்கோவிலில் ஏற்பட்ட பிரம்மகத்தி தேசம் நீங்கிய கடம்பவனத்திலிருந்து இந்த சிவலிங்கத்தை பூசி தனது தேசத்தை நோக்கி கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது. முதலில் கடம்பவன காட்டில் சுயம்பு லிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்வகித்ததாக வரலாறு என்கிறார்கள் சிலர். கடம்பவனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமானை தோன்றி கூறினாள். அம்மன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை என்னும் அழகிய நகரத்தை உருவாக்கினான். சிவபெருமான் தன் சாட்டையில் உள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது. இக்கோவிலில் அம்மனுக்கு 248 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இதில் மூலவர். இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தியாவார். இவரை சோயசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கசேகர் என பல பெயர்களில் இவரை அழைத்து வருகிறார்கள். இவரை வழிபடும் இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டான். அதனால் சுயம்பலிங்கத்திற்கு கோவில் எழுப்பினான். மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் அமைப்பு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இங்குள்ள கருவறை விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. 32 கற்சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானத்தில் தங்கியிருக்கின்றன. இத்திருக்கோவிலின் கிழக்கு மேற்காக 847 அடியும் வடக்கு தெற்கு வடக்காக 792 அடியும் உடையது. இக்கோவிலின் ஆடி வீதியில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன. இவற்றுள் ராஜகோபுரமாக கிழக்கு கோபுரம் 1900
1216 முதல் 1238 ஆண்டு பிற்கால பாண்டியர்களாலும், மேற்கு கோபுரம் பொ.உ. 1323 ஆண்டில் மாற்றார்மன் குலசேகர பாண்டியனுக்கும், தெற்கு கோபுரம் 1559 மன்னர் விஸ்வநாயக்கரும், 1572 ஆண்டு மன்னர் முத்துவீர நாயக்கரும் கட்டிப்பெற்று முடிக்கப் பெறாமல் பல ஆண்டுகள் இருந்தது. இதை முடித்த வரலாறு குடும்பத்தினரால் என்று அழைக்கப்படுகிறது. இதன் உயரம் 160 அடியாக இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோபுரம் காளத்தி முதலியாரால் பெ.உ. 1570 கட்டப்பெற்று பெ.உ. 1963 சிவகங்கை சண்முகத்தால் திருப்பணி செய்யப்பெற்றது. சாமி கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக இருக்கிறது என்று பலரால் கருதப்படுகிறது. புது மண்டபம் கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே 124 சிற்பத் தூண்கள் அடங்கிய புது மண்டபம் ஒன்று உள்ளது. இசை தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலின் வடக்கு ஆடி விழாவில் கல்லில் இசைக்க வெளியிடும் 5 இசைத்தூண்கள், 1000 மண்டபத்தில் 2 இசைத்தூண்கள் ஆக மொத்தம் 7 இசைத்தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைந்துள்ளது. தெருக்களுக்கு தமிழ் மாத பெயர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தாமரை மொட்டு போன்ற கற்பனை பெற்று கொண்டதால் அதை சுற்றியுள்ள தெருக்களை தாமரை இதழ்களாக கூறினார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கும் சுற்று வீதிகளில் ஆடி விழாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வெளியே முதல் சுற்று சித்திரை வீதியும், சித்திரை வீதிக்கு அடுத்த வெளி சுற்று ஆவணி வீதியும், அதற்கு அடுத்த வெளி சுற்று மாசி வீதிகள், அதற்கு அடுத்த வெளி சுற்று வெளி வீதிகள் என மதுரை நகரம் அமைந்துள்ளது. உதாரணமாக கீழா ஆடி வீதி, மேலா ஆடி வீதி, வடக்கு ஆடி வீதி, தெற்கு ஆடி வீதி என பலவும் கூறப்படுகிறது. இந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயரே வைக்கப்பட்டிருப்பதால் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. மன்னர்கள் காலத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் அந்த மாதங்களின் பெயரிலே தெருக்கள் தான் அமைந்துள்ளது. சிறப்பு விழாக்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை விழா, முடிசூட்டு விழா போன்ற விழாக்கள், திருக்கல்யாணம், தேரோட்டம், புட்டு திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஒன்றிலும் சிறப்பு விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு அக்கோவில் சிறப்பு வாய்ந்து விளங்குகிறது. அதனின் கல்வெட்டுக்களும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கல்வெட்டுக்கள் தொல்காப்பிய ஆய்வாளர்கள் மூலம் தலைமையிலே குழுக்கள் அமைத்து முழுமையாக ஆய்வு செய்தனர். கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட 450 கற்களில் இருந்து 78 முழுமையாக இருந்தது. அதில் 77 முழு தமிழத்திலும், 1 முழு சமஸ்கிருதத்திலும், தேவகிரி மொழிகளிலும் எழுதப்பட்டிருந்த ஒரு கல்வெட்டு இருந்தது. இதை தவிர 23 துண்டு கல்வெட்டுகளும் 351 சிறிய சிறு துண்டு கல்வெட்டுகளும் கிடைக்கப்பெற்றது. குடமுழக்கு பல ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது. 108 வீணை இசை கச்சேரி. 2022 ஆண்டு நவராத்திரி திருவிழாவின் இறுதி நாளாக விஜயதசமி நாளன்று 5/10/2022 அன்று 108 பெண்கள் கலந்து கொண்டு 108 வீணை கச்சேரி மீனாட்சி அம்மன் சந்நிதியில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.